ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு அதாவது இன்னைக்கு தேதி என்ன 18ஆம் தேதி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஈவெண்ட் சொல்லியிருந்தோமோ ஸோ 2 ஈவெண்ட் வந்துருச்சு. லக்கி வீல் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னப்பா வீக்கெண்ட் ஏஜா? ஆமாப்பா வீக்கெண்ட் ஏஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற லக்கி வீலில் யார் யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜில் விழுந்திருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் விழுந்திருக்கிறத நான் அப்படியே லைவாக விட காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்களும் மறக்காம எத்தனை பெர்சன்டேஜில் விழுந்திருக்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பார்த்துடலாம் யார் யாருக்கு லக்கியாக வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கேவலமாக கிடச்சிருக்கிறத பார்த்துடலாம். ஸோ வாங்க நமக்கு எத்தனை விழுங்குறத பார்த்துடலாம். போயிருச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா 75% கிடச்சிருக்கு. ஸோ ரைட்டு, நம்ம இதில் ஒன்றும் எடுக்க போகிறது கிடையாது. சும்மா ஸ்பின் மட்டும் பண்ணிட்டு போயிடுவோமே, அவ்வளோதானே. சரி ரைட், உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுங்க. இப்போ வாங்க முக்கியமான சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கேமுக்குள்ள என்னப்பா ஈவெண்ட் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வரப்போ 25ஆம் தேதி டு 11 மே வரைக்கும் ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, மிட் நைட் ஏஜ். இதில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பண்டல், அப்புறம் ஒரு சாதாரண குளோபால் தான், ரொம்ப லெஜெண்டரிலாம் குளோபால் கிடையாது. ஸோ அந்த பண்டலுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனால் நிறைய டைமண்ட் செலவாகும். ஸோ அதையும் யோசித்துக்கோங்க மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஏஜோட ஒரு சின்ன ட்ரெய்லரு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம போயிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமன் ஜெயிலில் படத்தில் வர மாதிரி ஒரு லோகோ காட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பண்டலாம், இப்போ வரப்போகிற லெஜெண்டரி பண்டலாம் மாதிரி ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணி அது சோழியை முடிச்சிடுறாரு. இது சோழி முடிஞ்சு பார்த்தோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைக்குள்ள இருந்து ஒரு பெரிய மிருகமான ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று வருது. இதை பார்த்தோம்னா ஹல்க் படத்தை பார்த்த மாதிரியே இருக்குது. அது குத்த வருது, பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு குத்துறாரு, அப்படியே பிரேக் ஆகி நின்றுது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஏஜிங் போட்டு ஃப்ரீ ஃபயர் போட்டு இதை முடிச்சிடுறாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தோம்னா ஏதோ ஹல்க் மூவியோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OP49 அப்டேட் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா புது மேப்பில் வரப்போகுது. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 60 அடி பொன்காட்சியில் பார்ப்போம்ல ராட்டணும், அதெல்லாம் இருக்க போது. OP49 அப்டேட் எப்போ வரப்போகுது கேட்டிங்கன்னா நான் டேட்டா சொல்லிடுறேன். 21ஆம் தேதி மே மாதம் தான் வரப்போகுது OP49 அப்டேட். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்கள். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், வரப்போகிற OP49 அப்புறம் நம்ம ஸ்கைலர் கேரக்டர் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. அதை வந்து நீக்க போகிறாங்க. நிறைய பேர் வச்சு ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வருத்தமாக தான் இருக்கும். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸ்டார்டிங் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி விட்டு பாருங்கள். டேக் கேர், பாய்.